Question number 21. So, என்ன சொல்லிக்கிறோம் question number 21 என்னடா சொல்லிக்கிறோம்? So question number 21 வந்து Cot if theta. cot theta is equal to 15 by 8, Hmm. then evaluate 1 plus sin theta, Hmm. 1 minus into 1 minus sin theta Hmm. by 1 plus cos theta into 1 minus cos theta. ஓகேவாம்மா, இது நம்மளுக்கு 2-3 ஐடியா இருக்குது. நீ டைரெக்டா sin theta என்னன்னு ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அல்லது நார்மல் அல்ஜிபிரிக் ஃபார்முலா. நார்மல் அல்ஜிபிரிக் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபார்முலா கூட கிடையாது. நார்மல் அல்ஜிபிரிக் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? a plus b into a minus b. அதே மாதிரி இது என்னது? a plus b into a minus b. கரெக்டுங்களா? அப்போ அது சிம்பிள் பண்ண என்ன கிடைக்கும் சொல்லு பார்க்கலாம். a ஸ்கொயர் Sir, a square plus b square. மைனஸ் டை So a plus b into a minus b na a minus b. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த டைம் இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது அடுத்த எக்ஸசைஸ், அதெல்லாம் உனக்கு வேண்டாம். நான் இந்த எக்ஸசைஸ் என்ன ஃபாலோவோ அதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்போ இப்போ ட்ரையாங்கிள் போடுங்க. இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஒர்க் முடியுது. அப்போ என்னது? இங்கே காட் தீட்டா கொடுத்துருக்கான். காட் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் யாரு? இவன் அட்ஜசன்ட். சரிங்களா? இவனோட வேல்யூ எவ்வளோ சொல்லிக்கிறாங்க? 15 சொல்லிக்கிறாங்க. ஆப்போசிட் ஆப்போசிட் யார்? இவன் தானே. ஆப்போசிட் வந்து 8. அப்போ நம்மளுக்கு சைன் தீட்டாக்கும் ரெண்டுக்குமே கைப்பொட்டன்யூஸ் வேணும். அப்போ கைப்பொட்டன்யூஸ் கண்டுபிடிச்சலாமா? அப்போ என்னாச்சு? 15 ஸ்கொயர் கைப்பொட்டன்யூஸ் 64 plus 225. வெரி குட். 225 ஈக்குவல் டு 289. அது ஹச் ஈக்குவல் டு 289னா 17. ஆல்ரெடி கற்றுக் கொடுத்துருக்க 17 கைப்பொட்டன்யூஸ். கைப்பொட்டன்யூஸ் எவ்வளவு? 17. இது வந்து ஆப்போசிட். இப்போ யார் யார் வேணும்? அஸ் பர் ஷெடியூல் படி இங்கே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் இருக்கிறாங்க. அப்போ நம்ம யார் யார் வேணும்? சைன் தீட்டா வேணும் அண்ட் ஆல்சோ காஸ் தீட்டா வேணும். சைன் தீட்டா என்ன? ஆப்போசிட் பை கைப்பொட்டன்யூஸ். ஆப்போசிட் வேல்யூ 8 பை 17. இங்கே என்னது? அட்ஜசன்ட் பை கைப்பொட்டன்யூஸ். அட்ஜசன்ட் வேல்யூ எவ்வளவு? 15 பை 17. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் என்னது? 8 பை 17 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் 15 பை 17 ஹோல் ஸ்கொயர். கரெக்டாமா? சிம்பிள் பண்ணுறாங்கன்னு 1 மைனஸ் 64 டிவைடட் பை 289 divided by 1 minus 225 divided by 289. அப்போ எல்சிஎம் எடுத்து என்ன கிடைக்குது? That is equal to 289 minus 64 divided by 289 minus 225. ரெண்டு பக்கம் 289 இருக்கும். அந்த 289 என்ன ஆகும்? ரெண்டு பக்கம் 289 கேன்சல் ஆகும். சரிங்களா? அப்போ 289 வந்து 64 கொஸ்டின் எவ்வளோ வரும்? இப்போ தான் நம்ம போட்டோம் 225. அதே 225 கொஸ்டின் எவ்வளோ வரும்? 64. இதுதான் நம்மளோட ரிசல்ட். சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எனக்கு டவுட் இருக்குதா? நோ சார். ஓகே. இது யாரோட ஆன்சர்? கொஸ்டின் நம்பர் 21 ஆன்சர். ஓகே சார்.